ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. அம்மாவுடைய திருப்பதங்களை தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அம்மாவுடைய இல்லறத்தார்க்கு இன்னுரை அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அர்ச்சனை அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக அம்மா நம்ம இந்த லலிதா சகஸ்ரநாமம் அம்மாவுடைய அஷ்டோத்தர நாமாவளிலாம் படிப்போம் இல்லையா, ஸோ அதை எப்படி ப்ராப்பராக படிக்கணும் அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, காலையில் குளித்த பின் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாகவோ தனித்தனியாகவோ அமர்ந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். குளிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கை கால்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டால் போதும். அர்ச்சனை செய்வதை எக்காரணத்தினாலும் நிறுத்தக்கூடாது. பாருங்க, அம்மா பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் அர்ச்சனை செய்யணும், ஒரு நாள் கூட நிறுத்தக்கூடாதுன்றாங்க. குளிக்கவே முடியலனாலும் பரவாயில்ல, கையை காலை கழுவிட்டு நீ உட்காந்து செய், ஆனால் செய்யாமல் மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், இதை முடிஞ்ச அளவுக்கு படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நாளில் நம்ம ட்ராவலில் கூட இருப்போம், அப்போல்லாம் நம்ம ரீசன் சொல்லக்கூடாது. ட்ராவல்லையே நம்ம பார்த்திங்கன்னா அம்மாவை மனசில் வச்சுக்கிட்டு தாராளமாக படிக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு சில டைமில் ட்ரெயினில் படுத்துட்டுலாம் படிச்சிருக்கோம். ஏன்னா நைட் டைம் ட்ராவலாக இருக்கும், அன்றைக்கி ஃபுல்லாக வேறு வழியே இல்லாமல் இருக்கும், ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும். அப்போ ரொம்ப ரேர் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இறைவன் நம்ம மனசை தான் பார்ப்பார், ஏற்றுப்பார் எல்லாத்தையுமே. அடுத்தது பாருங்கள், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் மனத்தில் கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும். அந்நாட்களில் மந்திர ஜபம் செய்வது மிக மிக அவசியம். இல்லறத்தார்கள் சாதனையில் ஆரம்ப காலங்களில் வெளி ஆசாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே அந்நாட்களில் பெண்கள் தனித்திருந்து மந்திர ஜபம் செய்தால் போதுமானது. மனதில் சந்தேகம் எழாவிட்டால் சகஸ்ரநாமத்தை கூட சொல்லலாம். பெண்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லக்கூடாது என்று சிலர் கூறலாம். தேவி நமது இதயத்தின் மொழியை விரும்பி கேட்கிறார். ஆகவே பெண்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வதில் தவறேதும் இல்லை. பாருங்க, அம்மா சொல்கிறாங்க, பீரியட்ஸ் டைமில் நமக்கு கெட்ட எண்ணங்கள் அதிகமாகுமா. ஆமாம் தானே. அந்த டைமில் நம்ம நார்மல் டைமில் நல்ல ஹை வைப்ரேஷனில் நல்ல கனெக்ஷனில் இருக்கோம் கூட அந்த டைமில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த டைமில் நிறைய மந்திர ஜபம் பண்ணணுமா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்கள், அந்த டைம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அம்மா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சாதனையோட ஆரம்ப காலத்தில் தான் நீங்கள் வெளி ஆசாரங்களில் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி நாட்களில் தனியாக இருந்து நீங்கள் மந்திர ஜபம் செஞ்சால் போதுமானது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் சந்தேகம் எழலை அப்படின்னா நீங்கள் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையை கூட பண்ணலாம். தேவி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதயத்தோட மொழியை தான் கேட்குறாளே தவிர உங்களுடைய உடல் சுத்தத்தை பார்க்கலன்னு சொல்லி அம்மா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மாவே தெளிவாக சொல்லிட்டாங்க, பெண்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வதில் தவறேதும் இல்லை. இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்லையும் செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு அம்மா நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அர்ச்சனை சொல்கிறாங்களே என்னன்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். அம்மா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அர்ச்சனைனா என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத. நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும் இல்லையா. நானே கூட அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் பூஜை ரூமுக்கு போக மாட்டேன். தனியாக தூரமாக உட்காந்து நான் மனசில் அம்மாவை வச்சு தான் படிப்பேன் சகஸ்ரநாமத்தை. பட் அம்மா பாருங்கள், தாராளமாக பண்ணலாம், பயப்படவே வேண்டான்றாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் இந்த மாதிரி நேரத்திலலாம் பெருசாக கட்டுப்பாடெல்லாம் இருக்க மாட்டேன் நான் பர்சனலாக. அம்மா இன்னும் தைரியம் கொடுக்குற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், நாம தான் இந்த மாதிரி டைமில் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம். கடவுள் நம்மளை எப்பயுமே நெருக்கமாக தான் வச்சுருக்காங்க. இதயத்துடைய மொழியை தான் கேட்குறாங்களே தவிர நம்மளுடைய உடல் சுத்தத்தெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வீட்டில் அர்ச்சனை நடக்கும் நேரத்தில் கூடுமானவரை யாரும் படுத்து உறங்காமல் இருப்பது நல்லது. அர்ச்சனை செய்யும் போது உறக்கம் வந்தால் எழுந்து நின்றாவது அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை நடக்கும் இடத்தில் நமது இஷ்ட தெய்வத்தின் சூட்சமமான சாநித்தியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அர்ச்சனை செய்வதற்கு இடையில் எழுந்து செல்வதோ வேறு காரியங்களை பற்றி பேசுவதோ கூடாது. ஸோ நம்ம காலைல எந்திரிச்சு பண்ணுறோன்னா யாருமே தூங்காமல் இருக்கிறது நல்லதுன்றாங்க. பட் நம்ம மற்றவங்கள கம்பல் பண்ண முடியாது இல்லையா. அம்மா விட்ட வழி எது. நமக்கு தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு நின்னாச்சு படிங்க அப்படின்றாங்க அம்மா. பாருங்கள், கடவுள்லாம் இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணும், கடவுள்கிட்ட சுத்தபத்தமாக இருக்கணும், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம். ஆனால் தெய்வம் நேரில் நமக்கு எவ்வளோ லிபரேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு நின்று படி. நீ பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய அன்பை தான் தேவி பார்க்குறா. உன்னால் குளிக்க முடியல, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தால் நீ கையை காலை கழுவிட்டு கூட படி, பரவாயில்ல. ஆனால் படிக்கிறத நிறுத்தாத. எந்த அளவுக்கு இறங்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி கடவுள் அந்த அன்பை எப்படி காமிக்கிறாங்க பாருங்கள் நம்மக்கிட்ட. அன்பு மட்டும்தான் இங்கே முக்கியம், வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத
அதே மாதிரி பாருங்கள், நம்ம படிக்கும்போது நம்ம இஷ்ட தெய்வத்தோட சூட்சுமமான சாநித்தியம் அங்கே இருக்குமா கண்டிப்பாக. அடுத்தது நடுவில் நம்ம பேசுறது இல்லை வேறு ஏதாச்சும் செய்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதாம்மா. வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் ஆப்வியஸாக அந்த விஷயம் நடக்கும். நம்ம ஈவினிங் டைமில் படிக்கிறோம் அப்படின்னா உட்காந்து கண்டிப்பாக பிள்ளைங்க நடுவில் ஏதாச்சும் சேட்டை பண்ணுவாங்க, நம்ம நடுவில் கத்திட்டு தான் படிப்போம். ஸோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க அம்மா. அப்போ பெட்ரு நம்ம மார்னிங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதப்போ படிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அர்ச்சனையை தொடங்கும் முன் சிறிய அளவில் பிராணாயாமம் செய்வது மனம் ஒருமுகப்பட உதவும். ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து முதலில் இடது நாசி வழியே மூச்சை உள்ளிழுத்து, பிராணாயாமம் எப்படி செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்லித்தராங்க. ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து முதலில் இடது நாசி வழியே மூச்சை உள்ளிழுத்து வலது நாசி வழியே வெளியே விடவும். பிறகு வலது நாசி வழியே மூச்சை உள்ளிழுத்து இடது நாசி வழியே வெளிவிடவும். இது பிராணாயாமத்தின் ஒரு சுற்றாகும். இவ்வாறு 3 முறை செய்யுங்கள். உட்சுவாசத்தின் போது நல்ல எண்ணங்கள் நம்முள் நிறைவதாகவும், வெளி சுவாசத்தின் போது இருளின் வடிவில் தீய குணங்களும் தீய எண்ணங்களும் தீய வாசனைகளும் நம்மை விட்டு விலகி விடுவதாகவும் பாவனை செய்ய வேண்டும். ஸோ நம்ம அர்ச்சனைக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி எப்படி உட்காரணும் ஃபஸ்ட்லேருந்து அம்மா சொல்லித்தராங்க. கண்டிப்பாக நம்ம மைண்ட் பார்த்தீங்கன்னா 1008 திங்கிங்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைச்சி ஒரு மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காம் ஸ்டேட்டுக்கு அந்த பூஜைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அம்மா சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு இடது நாசி வழியாக நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூக்கு வழியாக நம்ம காற்றை உள்ளே இழுக்கணுமா. அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடு வெளில விடணுமா. எந்த சைடு இப்போ ரைட்டில் விட்டோம் இல்லையா, அந்த ரைட் வழியாகவே திரும்ப உள்ளே இழுத்து லெஃப்ட் வழியாக வெளியில் விடணுமா. இது ஒரு சுத்தமா. இப்போ லெஃப்டில் வெளில விட்டுருக்கோமா, திரும்ப அடுத்தது லெஃப்ட்லேயே இழுத்து ரைட்டில் விடணும். ரைட்டில் விட்டால் ரைட்லேயே இழுத்து லெஃப்டில் விடணும். இந்த மாதிரி 3 டைம்ஸ் செய்யணுமா. ஓகேங்களா. அம்மா நமக்கு பிராணாயாமம் சொல்லித்தராங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இன்ஹேல் மூச்சை உள்ளே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நல்ல எண்ணங்கள், அம்மாவுடைய அந்த சக்தி அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிடலாம். வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா ஒளி வடிவில் அம்மா அம்மாவுடைய அருள் அப்படி நிறையறதா உள்ள நல்ல எண்ணங்கள் நிறையறதா அம்மா அப்படியெல்லாம் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளே இழுக்கும்போது நல்ல எண்ணங்கள் உள்ள நிறையதா கற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிடலாம், நம்ம விருப்பம் தானே. ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஹீலிங் கிடைக்கும்ன்றதுக்காக சொல்கிறேன். வெளியில் விடும்போது அதே மாதிரி தீய குணங்கள் தீய எண்ணங்கள் தீய வாசனைகள் எல்லாமே இருளோட வடிவத்தில் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதா நம்ம பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணணுமா. பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. பிறகு 5 நிமிட நேரம் கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்யும் பொழுது நம் இஷ்டமூர்த்தியின் உருவப்படத்தை நம்முன் வைத்துக் கொள்வது நல்லது. தியானத்தின் போது இஷ்டமூர்த்தியின் உருவத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் தெளிவாக காண வேண்டும். நம்முன் ஒரு பீடம் இருப்பதாக கற்பனை செய்து அதன் மேல் நம் இதய தாமரையில் இருந்து இஷ்டமூர்த்தியை எழுந்தருளச் செய்வதாக பாவனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மந்திரம் ஜபிக்கும் போதும் இஷ்டமூர்த்தியின் பாதங்களில் பூக்களால் அர்ச்சனை செய்வதாக எண்ண வேண்டும். இதயத்தில் வெள்ளை மலர்கள் பூத்து குலுங்கும் ஒரு மரம் இருப்பதாகவும் அதிலிருந்து ஒவ்வொரு மலராக பறித்து அர்ச்சனை செய்வதாகவும் எண்ண வேண்டும். அர்ச்சனை செய்ய மலர்கள் இல்லாத போது இவ்விதமாக மானச மலரால் அர்ச்சனை செய்யலாம். பக்தியுடன் அர்ப்பணிக்கும் மனமாகிய மலரே பகவானுக்கு விருப்பமானது. பணிவு, பக்தி, அர்ப்பண மனப்பான்மை இவையே மானச மலர்களாகும். ஓகே, இது இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு நம்ம சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணணுன்றாங்க. மெடிடேஷன் எப்படி பண்ணலாம்? கண்ணை மூடி நம்ம மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளில வரதையும் ஒரு சாட்சியாக நின்று கவனித்தாலே போதும், மனசு அடங்கிடும். போக போக ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் வரனால போக போக இது ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, அம்மா கிட்ட நம்ம எந்த தெய்வத்துக்கு தீட்சை வாங்கியிருக்கோமோ, எந்த தெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வமோ அவரோட உருவப்படம் நமக்கு முன்னாடி நிஜத்திலேயே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தியானத்தின் அப்போ நம்மளுடைய நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தியானம் பண்ணுங்க அப்படின்ன உடனே நம்ம மூச்சு காற்றை கவனிக்கிறது தானே எப்பவுமே தியானம் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படி கிடையாது. அம்மா நமக்குலாம் பிரேம பக்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடுத்து இன்னும் திருந்தலை பாருங்கள், இன்னும் தியானத்திலே மைண்ட் இருக்குது. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். தியானத்தப்போ என்ன பண்ணணுமாம்மா, நம்மளுடைய இஷ்டமூர்த்தியோட உருவத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம்ன்றாங்க. கேசம்னா முடி, பாதம்னா நம்மளுடைய பாதம் தெரியும். அப்போது நம்மளுடைய பாதத்திலிருந்து ஃபஸ்ட்டு பாதத்திலிருந்து நம்மளுடைய கேசம் வரைக்கும் முடி வரைக்கும் உச்சி தலை வரைக்கும் அந்த முடி வரைக்கும் அவருடைய உருவம். அதே மாதிரி மேலேருந்து திரும்ப கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கணுமா. இதுதான் தியானமா. ஓகேங்களா.
அம்மா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல, நம்ம இப்படி பண்ணும்போது அவர் மேலே இருக்க அன்பையும் நம்மளால் வந்து உணர முடியும், அவரையும் நம்மளால் வந்துட்டு உணர முடியும், கடவுளையும். நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கண்ண கற்பனை பண்ணிக்கணுமா அந்த தியானத்தில். எப்படின்னா, நமக்கு முன்னாடி ஒரு பீடம் இருக்கிறதாவும், அதுக்கு மேலே நம்மளுடைய இதய தாமரையிலிருந்து, நம்மளுடைய இதயத்துக்குள்ளே ஒரு தாமரை இருக்க மாதிரி, அதுக்குள்ளே நம்மளுடைய இஷ்டமூர்த்தி இருக்க மாதிரி. ஸோ அவரை நமக்கு முன்னாடி ஒரு பீடம் இருக்கிறதா கற்பனை பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த பீடத்தில் அவரை தூக்கி அழகாக உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு மந்திரம் ஜபிக்கும் போதும், ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்தில் பூக்களால் அர்ச்சனை செய்கிற மாதிரி கற்பனை பண்ணுமா. அந்த பூக்கள் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய இதயத்தில் ஒரு மரம் இருக்கிற மாதிரியும், அந்த மரத்தில் வெள்ளை நிற பூக்கள் வந்துட்டு பூத்து குலுங்குற மாதிரியும், அதிலிருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அவருடைய பாதத்தில் போட்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பூவை வந்து போட்டு நம்ம அர்ச்சனை செய்கிறதா வந்துட்டு கற்பனை பண்ணணுமாம்மா. நம்ம டைரெக்டாக பூ இருந்தால் டைரெக்டாக பூ போட்டே நம்ம வந்து பூஜை பண்ணலாம், ஓகேங்களா. அப்படி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரியான அர்ச்சனையும் நம்ம பண்ணலான்றாங்க. சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, பக்தியுடன் அர்ப்பணிக்கும் மனமாகிய மலரே பகவானுக்கு விருப்பமானது. நம்ம நேரில் பூ போடுறதை விடுவோம், உண்மையான உள்ளத்தில் பக்தியோடு நம்ம கொடுக்குற பூ தான் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு ரொம்ப விருப்பமாமா. ஸோ பணிவு, பக்தி, அர்ப்பண மனப்பான்மை, இதுதான் வந்து பகவானுக்கு மானச மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அம்மாவுடைய ஆசிரம் போனோன்னா அம்மாவுடைய பாதம் நிறையா வந்துட்டு கிடைக்கும் கடைகள், அங்கே இருக்க கடையில் ஷாப்பில். நீங்கள் அங்கேருந்து அம்மாவுடைய பாதத்தையே வாங்கிட்டு வந்துடலாம், ஓகேங்களா. அப்போ அடிக்கடி பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள, ஏன்னா அம்மாவே சொல்லுவாங்க, நம்ம தீட்சை மந்திரம் எந்த இஷ்டமூர்த்தி உங்களுடைய தெய்வம் எதானாலும் நினைக்கலாமா, ஆனால் பாதம் குருவோட பாதத்தை தான் நினைக்கணுமா, குருவோடைய பாதத்தை நினச்சி தான் தீட்சை மந்திரம்லாம் சொல்லணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்போது அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லாயிருக்கும். அடுத்தது பாருங்கள், எந்த பொருட்கள் மீது நமக்கு அதிகமான விருப்பம் தோன்றுகிறதோ, எவை நம்மை பற்றுடையவர்கள் ஆக்குகின்றனவோ அவற்றையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எது மிக நல்லது என்று தோன்றுகிறதோ அதைத்தானே தாய் தனது குழந்தைக்கு கொடுப்பாள். ஸோ எந்த பொருள் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதை கடவுளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருள் மேலே இருக்க அந்த பற்று நமக்கு குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நன்றாக கழுவி காய்ந்த முனை உடையாத பச்சரிசியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை கலந்து அச்சதையை உருவாக்கி அதை பூவிற்கு பதிலாக அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். பின்னர் இதை சமைக்கும் பொழுது அரிசியுடன் சேர்த்து சமைக்கலாம். சப்போஸ் பூ இல்லைன்னா முனை உடையாத பச்சரிசியாமா நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணுமா. எடுத்தோடனே நம்ம பேக்கெட் பச்சரிசி அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றாங்க. ஸோ அதுலேயே ஒரு சிட்டிகை மஞ்சளை கலந்துட்டு அதையும் நம்ம அச்சதையாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதை வந்துட்டு அதுக்கப்புறமா சமையல்லையும் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. அடுத்தது பாருங்கள், பலர் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக அர்ச்சனை செய்யும் பொழுது ஒருவர் மந்திரத்தை சொல்ல மற்றவர்கள் அதை திருப்பி சொல்ல வேண்டும். பொறுமையாக சரியான உச்சரிப்புடன் மந்திரங்களை சொல்ல வேண்டும். பாருங்கள், நிறைய பேர் சேர்ந்து நம்ம கூட்டாக வந்துட்டு இந்த நாமாவளி எல்லாத்தையும் படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மற்றவங்க எல்லாம் திரும்ப சொல்கிற மாதிரி சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது, நம்ம அவசரமாக படிச்சுட்டு போகக்கூடாது. நிறைய நாட்கள் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, நம்ம ரெகுலராக பண்ணும்போது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமெல்லாம் படிச்சுட்டு போவோம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. பொறுமையாக சரியான உச்சரிப்போடு மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது, ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சகஸ்ரநாம அர்ச்சனையில் எல்லா மந்திரங்களையும் சரியாக சொல்ல இயலாது. அப்பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொன்னால் போதும். சகஸ்ரநாம அர்ச்சனை சொல்லும்போது ஒரு ஓம் பராசக்தியை நமக என்றோ ஓம் சிவசக்தி ரூபிணியே நமக என்றோ திரும்பி சொல்லலாம். சகஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேலாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது, வாயிலே ஒரு வார்த்தை கூட நுழையாது, ஓகேங்களா. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு 3 days நீங்கள் கஷ்டப்பட்டு அதை படித்து பார்த்துட்டிங்கன்னா போதும். அதுக்கு அடுத்து 4th டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 week படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சரளமாக வந்துடும், பார்த்து பயப்படவே வேண்டாம். அதனால் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மந்திரத்தை சொல்ல வரல அப்படின்னா ஏதாச்சும் ஒரே ஒரு நாமாவளி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒன்றுத்தையே திருப்பி அந்த 1008 டைமும் சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஓம் பராசக்தியை நமக, ஓம் சிவசக்தியை ரூபிணியை நமக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு அதையே நம்ம 1008 டைமும் வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, படிக்க கற்றுக்கிற வரைக்கும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அர்ச்சனை முடிந்ததும் அவசரப்பட்டு எழக்கூடாது. அர்ச்சனைக்கு முன் நம் உள்ளத்திலிருந்து கற்பனை பீடத்தில் அமர வைத்த இஷ்டமூர்த்தியை மீண்டும் நம் உள்ளத்தில் பிரதிஷ்டை செய்வதாக பாவனை செய்ய வேண்டும்.
பின்னர் இஷ்டமூர்த்தியின் உருவை சற்று நேரம் தியானம் செய்ய வேண்டும். முடியுமானால் 2-3 பஜனைகளை பாடுவது நல்லது. ஊசி மூலம் மருந்து செலுத்திய பின் அது உடல் முழுவதும் பரவ சற்று நேரம் ஓய்வு எடுக்க சொல்வார்கள். அதுபோல் மந்திரத்தின் பலன் முழுமையாக கிடைக்க அர்ச்சனை முடிந்ததும் சற்று நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். ஸோ அர்ச்சனை தான் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்தடுத்த வேலைலாம் இருக்கும், டக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து கொண்டுட்டு ஏஞ்சி ஓடுவோம் இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அம்மா. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளத்துலேருந்து வந்துட்டு நம்மளுடைய இஷ்டமூர்த்தி நம்ம கடவுளை எடுத்து வெளியில் வச்சோம் இல்லையா, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவரை அப்படியே விட்டுட்டு ஓடிடாதீங்கடி, அவரை எடுத்து திருப்பி உள்ளே வைங்க, இதயத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அம்மா வந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது இவரை இஷ்டமூர்த்தியோட உருவத்தை வந்து நினைக்க சொன்னாங்களே, தியானம் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி திரும்பவும் அவருடைய உருவத்தை நல்லா தெளிவாக வந்து மனசுக்குள்ளே பார்க்கணும். ஓகேங்களா? முடிஞ்சால் அதை முடிச்சுட்டு 2-3 பஜனையும் பாடலாமா. அப்போ நம்ம நல்ல ஒரு ஆழ்நிலையில் இருக்கும், அந்த பஜன் படமும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ கடவுளுக்கும் அது டைரெக்டாக நல்லா போய் சேரும், நமக்கும் கடவுள் மேலே இருக்க அந்த உணர்வு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் அம்மா இதெல்லாம் டிப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க அம்மா, ஒரு ஊசியில் மூலமாக மருந்து நம்ம உடம்புல போச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அது பரவுறதுக்கு. அந்த மாதிரி இந்த மந்திரத்துடைய முழுமையான பலன் கிடைக்கணும்னா முடித்த உடனே எந்திரிச்சு அப்படியே அவசர அவசரமாக ஓடாத, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவி அதோடைய முழுமையான பலன் கிடைக்கிறதுக்கு உடம்பு ஃபுல்லாக இல்லை, நம்ம மைண்டுக்கும் சேர்த்து உடம்புக்கும் கிடைக்கும், அதில் மைண்டுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த முழு பலனை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஏஞ்சி போகணுன்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அர்ச்சனை முடிந்ததும் அமர்ந்த இடத்திலிருந்தே நமஸ்கரிக்க வேண்டும். பிறகு எழுந்து நின்ற இடத்திலேயே 3 முறை வலமாக சுற்றி இஷ்டமூர்த்தியை வணங்க வேண்டும். ஓகே, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பஜன் முடிஞ்சால் பஜன்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துலையே நமஸ்கரிக்கணுமா. ஓகேங்களா? நமஸ்காரம் பண்ணிவிட்டு வலதுபுறமாக வந்துட்டு 3 டைம்ஸ் வந்துட்டு இஷ்டமூர்த்தியை வந்துட்டு வணங்கணுமா சுற்றி. ஓகேங்களா? நின்றுட்டே நம்மளே சுற்றுவோம் இல்லையா, அப்படி நின்றுக்கிட்டே சுற்றிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சு நின்று அழகாக சுற்றிட்டு 3 டைம்ஸ் ரைட் ஹேண்ட் சைடாக திருப்பி சுற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இஷ்டமூர்த்தியை வணங்கணுமா. அர்ச்சனைக்கு உபயோகித்த பூக்களை துளசி மரத்திலோ வில்வ மரத்தின் அடியிலோ யாரும் மிதிக்காதபடி போட வேண்டும். ஸோ அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பூவை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அம்மா. யாரோடைய கால் படாத இடமா பார்த்து ஏதாச்சும் ஒரு துளசி மாடமோ வில்வ மரத்துக்கு அடியிலையோ அந்த மாதிரியான இடத்துல போடணும் அப்படின்றாங்க. தினமும் தவறாமல் பக்தியுடன் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். தினமும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யும் வீட்டில் உணவு, உடை போன்றவைக்கு ஒரு பொழுதும் குறைவு ஏற்படாது. ஸோ டெய்லி ஒரு நாள் கூட விடாமல் பக்தியோடு இந்த சகஸ்ரநாம அர்ச்சனையை செஞ்சோம் அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுமா. பாருங்கள், அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும், காலையில் காளி கோவிலில் போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை படிச்சுட்டு இருப்பாங்க சகஸ்ரநாமத்தை. அப்புறம் அம்மாவுடைய கலரி, அம்மா பிறந்த வீடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க பிரம்மச்சாரிங்கெல்லாம். ஒரு மாதிரி பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும், அந்த இடமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா எல்லா இடத்துலையுமே சொல்கிறது லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. இப்போ அம்மாவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை வந்துட்டு டெய்லி பேசிஸில் படிச்சுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அம்மா சொல்கிற விஷயம் நம்ம அம்மாவை குருவாக ஏற்றிருக்கோம், அம்மாவை ஏற்றுட்டு நம்ம அம்மாவை ஃபாலோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக அம்மா சொல்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும் இல்லையா. ஸோ அம்மா வந்து தீட்சை மந்திரம் கொடுத்துருப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் கம்பல்சரியாக படிக்க சொல்லி அம்மா எப்பயுமே வலியுறுத்துகிற ஒரு விஷயம். அதுலேயும் பாருங்கள், இதை நம்ம ரெகுலராக செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உணவு, உடை இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதாம்மா, எப்பயுமே குறை ஏற்படாதாம்மா. அதெல்லாம் அம்மா பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்கிறா அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் ஏற்படும்னு அம்மா சொல்லிட்டாங்க, இது உண்மை. இது எப்படின்னா சும்மா நம்ம அறிவுக்கு புரிஞ்ச மாதிரி வந்து சொல்லலாமா. நம்ம இந்த ஓம் 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 சொல்லிட்டு ஒரு 1008 டைம் வந்து சொல்லுவோமா. அந்த ஓம் அப்படிங்கிறது தான் பிரணவ மந்திரம். ஓகேங்களா? அப்போது அந்த ஓம் 1008 டைம் சொல்லும்போது நம்ம மைண்டில் நல்ல என்ன சொல்கிறது, நம்ம ஆறாவை இந்த இருள் சூழ்ந்திருக்கு, நம்ம நெத்தி பொட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்த விஷயம் எல்லாம் ஓப்பன் ஆகிறத நம்மளாலேயே வந்து கண்கூடாக வந்துட்டு உணர முடியும் கொஞ்சமாக. அதே மாதிரி இந்த நமக சொல்கிறது, இதை நார்மலாக ஒரு மனுஷன் தனியாக செஞ்சால் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா கையிலிருந்து செய்யும்போது இதோடைய பலனே வேறு லெவல். நிச்சயமாக சொல்கிறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு அடிக்கு என்ன 1%க்கு நம்ம வந்துட்டு வேலை செஞ்சோன்னா நமக்கு அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே வாரி வாரி 100%க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து வாரி வாரி கொடுப்பாங்க. இதை நான் மனசார உணர்ந்திருக்கேன். வெளியிலேருந்து செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அம்மாவை தேவியாக நினச்சி அம்மாவுக்கு வந்து செய்யும்போது தேவியாக நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட இஷ்ட தெய்வமாகவே அம்மாவை நினைக்கலாம். சரிங்களா? உங்களோட இஷ்ட தெய்வம் தான் அம்மா ரூபத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் நல்லா கிடைக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வமாக நினச்சி அம்மாவுக்கு வந்து பண்ணும்போது பலன் உண்மையாலுமே வேறு லெவலில் அம்மா ஆன்மீக முன்னேற்றத்துலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையுமே அம்மா வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், குழந்தைகளே எல்லா நாமங்களும் நமது இஷ்ட தெய்வத்தின் நாமமே. பாருங்கள், அம்மா அடுத்ததே சொல்லிட்டாங்க என்று கருத வேண்டும். நாம் காணும் அனைத்து வடிவங்களும் நம் இஷ்ட தெய்வமே என்று எண்ண வேண்டும். நமது இஷ்ட தெய்வம் கண்ணனாக இருந்தால் தேவியின் நாமத்தை சொல்லும்போது கண்ணனே தேவியாக வந்திருப்பதாக எண்ண வேண்டும். இது தேவியின் மந்திரமல்லவா? கண்ணன் இதை விரும்புவாரா என்று நினைக்க வேண்டாம். நமக்குத்தான் வேற்றுமை மனப்பான்மை இருக்கிறதே அன்றி இறைவனுக்கு இல்லை. ஸோ இப்போ தான் சொன்னோம், அம்மா அடுத்ததே அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எல்லா நாமத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துடைய நாமமாக வந்து நம்ம நினைக்கணுமாமா. ஓகேங்களா? நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இருக்கிறதா வந்து நினைக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து கண்ணனா கிருஷ்ணராக இருந்தால் கிருஷ்ணர் தான் தேவியாக வந்து உட்காந்துருக்காரு, கிருஷ்ணர் தான் தேவியாக வந்து உருவம் மாதிரி வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணுமா, நினச்சிக்கிட்டு சொல்லலாமா. நமக்கு அது நினைக்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ நானே இது வரைக்கும் அம்மாவாக பார்த்து தான் வந்து சொல்லிட்டுருக்கேனே தவிர கிருஷ்ணராக பார்த்து சொல்லலை. ஸோ இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். அம்மாவே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில். ஏன்னா நமக்கு மேலே ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது, இறை சக்தி. ஓகேங்களா? அதுதான் எல்லா உருவமாகவும் வந்து உட்காருது. அதனால் நம்ம மனசுக்கு தான் இந்த வேற்றுமையெல்லாம் தவிர கடவுளுக்குள்ளே எந்த வேற்றுமையெல்லாம் அங்கே இருக்கிறது ஒருத்தர் தான் அப்படிங்கிறத அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோடு இந்த டாபிக் வந்து முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜபம் எப்படி வந்து நம்ம ஜபம் பண்ணோம் அப்படிங்கிறத அம்மா சொல்லி கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா.